ஹர்ஷு ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு சண்டேனாலே எனக்கு என்னோட டே, செல்ஃப் கேர் டே. சண்டே தான் எனக்கு டைம் இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் நான் வந்து சண்டே டைம் ஒதுக்கி வந்து பண்ணிவிடுவேன். என்ன மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து சண்டே ஆனால் உங்களோட செல்ஃப் கேர் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:20 ஆகிடுச்சு. ஏன்னா சண்டேயில் லேட்டாக எழுந்து ஒரு செட்டில் ஆகிறதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து ஃபில் பண்ணிவிடுவோம். ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அம்மா வந்து பொமோகிரானேட் ஜூஸ் தான் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து குடிச்சிட்டு நம்ம ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒருத்தவங்களை காமிக்கிறேன்ப்பா. பயந்தே போயிட்டேன். என்னோட முடிதான் நான் யாரோ பின்னாடி அடிச்சிட்டாங்கன்ட்டு. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஏசி ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் இங்கே ஒருத்தவங்க ஜாலியாக படுத்துட்டு இருக்காங்க. யாருன்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ஐடிமா ஸோ ஜூஸ்லாம் வந்து குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபேஷியல் ஹேரை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் கார்மசியோட ஃபேஷியல் ரேசரும் அண்ட் ஐப்ரோ ரேசரும் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து அலோவேரா ஜெல் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு வந்து பண்ணும்போது இங்கே வந்து இந்த எக்ஸ்ட்ராஸ் முடியெல்லாம் வந்து பண்ணாமல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து டெட் ஸ்கின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஃபேஷியல் ஹேர் வந்து டெட் ஸ்கின் சொல்லுவாங்க. இது ரிமூவ் ஆகுறப்போ நம்ம ஃபேஸில் வந்து ஸ்கின் க்ளோ வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறது. ப்ளஸ் வந்து நீங்கள் எதனா மேக்கப் போடுறீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் வந்து நல்லா செட் ஆகும் இந்த ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போடுறப்போ. இப்போ நான் இந்த சைடும் இந்த மாதிரி ஃபுல்லாக இங்கெல்லாம் வந்து ஃபேஷியல் ரேசர் வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் அப்பர் லிப்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஹேர் இருந்தால். ஸோ நீங்களும் வந்து பார்த்து இந்த மாதிரி ஃபேஸ் சைடில் அண்ட் அப்பர் லிப்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐப்ரோ தான் வந்து பண்ணுறேன். இது வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே வந்து பண்ணுறேன். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இது எப்படி பண்ணணுன்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வேணால் அதை ஐ கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐப்ரோ வந்து இந்த மாதிரி ரேசரில் பண்ணுறதுனால என்னென்னா நமக்கு நல்லா இருக்குது, பெயின்லெஸ்ஸாக இருக்குது. பட் ஆனால் வந்து சீக்கிரமாகவே வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து வளர்ந்துருது. அது ஒன்று தான் இதில் வந்து ட்ராபேக்காக இருக்குது. இதே நம்ம பார்லர் போய் ஐப்ரோ எடுத்தோன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து வளரும். பட் இதில் அப்படி கிடையாது, சீக்கிரமாகவே வந்து வளர்ந்துருது. இது மட்டும் தான் நான் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து பார்க்குறேன் இந்த ஐப்ரோ ரேசர் வச்சு பண்ணும்போது. இப்போ நான் என்னோடய ஐப்ரோஸை முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃபேஸில் இருக்க ஹேரு அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நான் அலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணால் தான் உங்கள் ஸ்கின் வந்து இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஃபேஷியல் ரேசர் பண்ணுறீங்க இல்லை ஐப்ரோ ரேசர் பண்ணுறீங்கன்னா ஒரு ஜென்டலாக வந்து இந்த மாதிரி ஜெல் யூஸ் பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஃபேஸ்லேயுமே வந்து நல்ல ஒரு க்ளோ அண்ட் பிரைட் கிடைக்கும், இரிட்டேஷன் இல்லாமையும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஃபேஸ்க்கு வந்து அவ்வளோதான் பண்ணேன். நேற்று தான் வந்து நான் ஃபேஸ் பேக் போட்டேன். அதோட வீடியோவும் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு எப்படி வந்து ஸ்கின்னை ஸ்மூத்தன் ஆக்குறது ஃபேஸ் பேக் வந்து போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு ரீசெண்ட் டேஸாக வந்து எனக்கு ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அண்ட் ஹேர் ஃபாலும் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிஸினஸை குறைப்போன்ட்டு இன்றைக்கி ஒரு மாஸ்க் தான் வந்து நான் போட போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை வந்து டேங்கிள்ஸ் இல்லாமல் எடுத்துக்க போகிறேன். நல்லா சிக்கு உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஹேர் மாஸ்க்கு போடும்போது ஸ்மூத்தாக உங்கள் ஹேரில் வந்து அப்ளை ஆகும். இப்போ என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ண ஆலோவேரா எடுத்துக்கிறேன். அது கூடவே கர்ட் எடுத்துக்கிறேன் அண்ட் வைட்டமின் இ கேப்சியூல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே வந்து நான் பனானாஸும் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது எல்லாமே வந்து ஹேரை வந்து ஸ்மூத் அண்ட் ஷைனியாக ஆக்கும். நல்லா ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி சிக்கெல்லாம் உடச்சிட்டு டேங்கிள் ஃப்ரீயாக ஹேரை வச்சுட்டு இந்த மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாஸ்க் வந்து இன்சைட் ரூட்டில் வந்து அப்ளை ஆகணுன்ட்டு அவசியமே இல்லை. இது ஹேரில் பட்டாலே வந்து போதும். பிகாஸ் வந்து இது ஹேருக்கான மாஸ்க்கு தான். இது வந்து முடி வளர்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃப்ரிஸினஸை வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதுக்காக ஹேரில் வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேரோட எண்டு அண்ட் எல்லாமே வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஓவராலாக உங்கள் ஹேரில் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பன் மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக 1 ஹவர் வந்து உங்கள் ஹேரில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். உங்களோட ஹேர் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணுன்னா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போதே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கோம்பையும் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அண்டு பில்லோ கவரையும் வந்து மாற்றிடுங்க. இதனால ஹேரில் வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ 1 ஹவர் வெயிட் பண்ணோம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி டிவி பார்க்கலான்ட்டு இங்கே வந்துட்டேன். இதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன். ஸோ கைஸ், நான் போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆஃப்டர் வாஷ் என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது பாருங்கள். நல்லா அந்த ஃப்ரிஸினஸ்லாம் கம்மியாகி நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. உங்கள் யாருக்காவது ரொம்ப ஃப்ரிஸினஸாக ஹேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாஸ்க்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருக்குது. அவ்வளோதான். நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலே எப்போவுமே முடியை வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எனக்கு ரொம்பவே வந்து பசி வந்துருச்சு. நான் சாப்பிடவே வந்துட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு, முட்டை, சிக்கன் 65, மீன் ஃப்ரை அண்ட் சிக்கன் தொக்கு தான். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டே எனக்கு இப்படி தான் நல்லா போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. பாய்.